ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பிளாக் செயின்னா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் டேர்ம்ஸில் பிளாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் பிளாக். புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நிறைய ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் பாக்ஸ் தான் நம்ம பிளாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த தேவையான திங்ஸ் தான் அந்த டேட்டாஸை அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இந்த பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒவ்வொரு பாக்ஸும் ஒவ்வொரு இது கூட கனெக்ட் ஆகிருக்கும். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சு முடித்த உடனே அதோட கண்டினியூஷனாக அடுத்தடுத்ததில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இங்கே அந்த டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, டிரான்சாக்ஷனோட டீட்டெயில்ஸ் தான் இங்கே டேட்டாஸாக ஸ்டோர் ஆகுது. எப்படின்னா, ஏ வந்து பிக்கு 5 rupees கொடுத்துருக்காரு, பி வந்து சிக்கு 10 rupees கொடுத்துருக்காரு அப்படிங்கிற டிரான்சாக்ஷனை அந்த பிளாக்ல போய் ஸ்டோர் ஆகிட்டே வரும். இதுதான் வந்து பிட்காயினோட யூஸ் கேஸு. இதே மாதிரி ஒவ்வொரு காயின்ஸ்க்கும் ஒவ்வொரு யூஸ்ஃபுல் இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இப்போது பிளாக்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ ஒவ்வொரு பிளாக்குக்கும் கண்டிப்பாக ஒரு லிமிட் இருக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பிட்காயினில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 1500 டிரான்சாக்ஷன் அஸ் ஆஃப் நவ் அதில் வந்து சேவ் பண்ணி வைக்க முடியும். ஸோ இப்படி ஒவ்வொன்றும் சேவ் ஆக அடுத்தடுத்த பாக்ஸில் அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக சேவ் ஆகிக்கிட்டே வரும். இப்படி ஒன்று சேவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதை தான் நம்ம இப்போது நெட்வொர்க்கில் இது பண்ணோம். இங்கே அடுத்த ஒரு டாபிக் என்ன வருது அப்படின்னா, ஹேஷ் அப்படிங்கிறது தான் இங்கே டாபிக். இந்த பிட்காயின் மைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த பிட்காயின் மைன் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மைனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஹேஷிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேஷிங் ஃபங்க்ஷனுங்கிறது சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அதை உள்ள நிறைய டெக்னிக்கலி வேறு ஒர்க் பண்ணி அது அவுட்புட் வந்து நமக்கு வெளியில் காட்டும். அந்த அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஹவுடா அப்படின்னு சொல்லி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது அவுட்புட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய வேர்ட்ஸ் நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி காட்டும். ஸோ இது உங்களோட இன்புட்டில் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணால் கூட அதோட அவுட்புட்டில் ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, அது அவ்வளோ செக்யூர்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் பிட்காயினில் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, SHA-256 அப்படிங்கிறது தான் யூஸ். இல்லை, ஷா அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, செக்யூர் ஹேஷிங் அல்காரிதம். 256 அப்படிங்கிறது அதில் இருக்க 0s அண்ட் 1s தான் மென்ஷன் பண்ணுறது. அவ்வளோ டெக்னிக்கலாக இப்போ நமக்கு தேவையில்லை. அட்லீஸ்ட் ஹேஷிங் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, பிளாக் செயின் வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஒன். ஸோ டீசென்ட்ரலைஸ்னால் என்ன, சென்ட்ரலைஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எல்லார் கையிலையுமே அக்சஸ் இருக்கிறது தான் டீசென்ட்ரலைஸ்ட். சென்ட்ரலைஸ்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்கூலில் இருக்க நம்ம டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட கிரேட்ஸ் தான். நம்மளோட கிரேட்ஸ் எல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் பெர்மிஷன் இருக்கும். அது நம்மளோட டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான். நம்மளோட கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராலையும் நம்மளோட கிரேடாக சேஞ்ச் பண்ணவோ எதுவும் பண்ணவே முடியாது. ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்ட். டீசென்ட்ரலைஸ்டில் எப்படின்னா, நம்மளோட கிரேட்ஸை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட். ஸோ இப்போ பிட்காயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த டீசென்ட்ரலைஸ்டு ஃபார்ம் தான். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பண்ண டிரான்சாக்ஷனை எல்லாராலையுமே பார்த்து இந்த டிரான்சாக்ஷனை இவங்க தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண முடியும். இப்படி வெரிஃபை பண்ணுறவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் மைனிங். இது ஒரு சிம்பிள் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக புரியும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு இருக்க பெரிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யார் வந்து இப்படி ஒருத்தரோட டிரான்சாக்ஷன் இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஏன் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த கன்ஃபார்ம் பண்ணி காட்டுறதுக்காக அவங்களுக்கு வந்து பிட்காயினில் திருப்பி மணி வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒருத்தர் ஏ வந்து பிக்கு பே பண்ணவே இல்லை, பட் பி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மாற்றி ரைட் பண்ணிட்டா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்குறது கண்டிப்பாக புரியுது. ஸோ இதுக்காக தான் ஏசிமெட்ரிக் அப்படின்னு இன்னொரு டெக்னாலஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது அவ்வளோ டீப்பாக வந்து நம்ம இதுக்குள்ளே போக வேண்டாம். ஐ திங்க் இன்றைக்கி வீடியோவில் வந்து
பிளாக் செயின்னா என்ன அண்ட் அதுக்கு பின்னாடி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது ஒரு லெவலுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா தான் எவ்வளோ தூரம் எங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.